Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.3ல ஃபர்ஸ்ட் சம். ஸோ இது என்னென்னா இன்ட்ரடக்ஷன் இதில் ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வர சம் தான் இது. ஃபைண்ட் த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொன்னா cos 47 டிகிரி டிவைடட் பை sin 43 the whole square plus sin 72 divided by cos 18 the whole square minus 2 cos square 45 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலாவில் படிச்சிருப்போம் என்னென்னா சைன்னா காசு, காசுனா சைனு. ஸோ காஸ் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா, சைன் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. இதில் ஏதாவது ஒன்றுக்கு தான் நம்ம அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் ஒரே டேர்மாக கொண்டு வரணும். ஸோ ஒரே டேர்மாக கொண்டு வந்து இதை சைனுக்காகவும் இதை காசாகவும் மாற்றக்கூடாது, ஏதோ ஒன்றை மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ நான் மேலே உள்ளதை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ காஸ் 47 என்ன பண்ணணும், 90 மைனஸ் 43 இருக்கிற 47 என்ன பண்ணியிருக்கேன், விரிச்சு எழுதியிருக்கேன். 90 டிகிரி மைனஸ் 43 டிகிரி டிவைடட் பை சைன் 43 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் சைன் 72 டிகிரியை 90 மைனஸ் 18 டிகிரின்னு பிரிச்சிருக்கேன் டிவைடட் பை காஸ் 18 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூ நம்மளுக்கு காஸ் 45 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், காஸ் 45 டிகிரி. இப்போ காஸ் 90 மைனஸ் டீட்டா நம்மளுக்கு சைன் டீட்டா. ஸோ சைன் டீட்டாவுக்கு பதிலாக இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 43 இருக்குது. ஸோ அப்போ சைன் 43 டிகிரி டிவைடட் பை சைன் 43 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அதேமாரி சைன் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. ஸோ காஸ் டீட்டாவுக்கு பதிலாக இங்கே 18 டிகிரி, 18 cos 18 the whole square minus 2 cos 45 தந்திருக்காங்க. ஸோ cos 45 வேல்யூ 1/√2. இங்கே ஒரு ஸ்கொயர் தந்ததுனால அந்த ஸ்கொயரையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது கேன்சல் ஆயிரும், இது நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே 1 தான் இருக்குது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்கும் காமன். ஸோ என்ன பண்ணலாம், 1 √2 இன்ட்டு √2 2 ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 நம்மளுக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிற டைம் என்ன, 1 + 1 மைனஸ் 1. ஸோ ஒரு 1 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 1. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம் காஸ் 70 டிகிரி டிவைடட் பை சைன் 20 ப்ளஸ் காஸ் 59 டிவைடட் பை சைன் 31 ப்ளஸ் காஸ் 0 டிவைடட் பை சைன் 90 மைனஸ் டீட்டா. ஓகே, இது காஸ் டீட்டா மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி. ஓகே, இதில் மேக்ஸிமம் நம்மளுக்கு என்னென்னா மேலே கீழே கேன்சல் ஆகிற மாதிரி தான் தந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன், மேலே உள்ளதை மாற்றிக்கிறேன். ஸோ நியூமரேட்டரில் உள்ளதை காஸ் 70 வந்து எப்படி பிரிச்சுக்கிறேன், 90 மைனஸ் 20ன்னு எழுதிக்கிறேன் டிவைடட் பை கீழே வந்து நம்மளுக்கு சைன் 20 ப்ளஸ் காஸ் 90 minus 31 divided by sin 31. ஸோ இது எல்லாத்துக்குமே டிகிரி போடணும். ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் 90 மைனஸ் டீட்டா ஃபார்முலா என்ன, காஸ் டீட்டா மைனஸ் 8 காஸ் 60. காஸ் 60யோட வேல்யூ நம்மளுக்கு 1/2 த ஹோல் ஸ்கொயர் தந்திருக்காங்க. ஸோ ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகே, இப்போ இது காஸ் 90 மைனஸ் டீட்டா, காஸ் 90 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா. ஸோ அப்போ சைன் 20 டிவைடட் பை சைன் 20 ப்ளஸ் அகெயின் காஸ் 90 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா. ஸோ சைன் 31 டிகிரி டிவைடட் பை சைன் 31 டிகிரி ப்ளஸ் இந்த டைம் அப்படி எழுதிக்கலாம் மைனஸ் 8 இன்ட்டு இந்த ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 1க்கும் உண்டு 2க்கும் உண்டு. ஸோ 2 ஸ்கொயர் 4ன்னு ஆயிடுச்சு. ஸோ 1 4 is 4, 2 4s are 8. இந்த டைம் கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். ஸோ இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, 1 ப்ளஸ். ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னோடனே எல்லாம் 0ன்னு போட்டுறக்கூடாதுமா, நல்லா இது பண்ணுங்கள். நம்மளுக்கு கேன்சல்லாம் இங்கே 1 டைம்ஸ் தான், இது எல்லாமே நம்மளுக்கு டிவிஷனில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு கேன்சல் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். ஸோ 1 + 1 + 1 மைனஸ் இங்கே ஒரு 2 இருக்குது.
ஓகே, இப்போ இதில் ப்ளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 - 2 = 1. ஸோ இதோட ஆன்சருமே நமக்கு 1 தான் கிடச்சிருக்கு. ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் tan 15 degree, tan 30 degree, tan 45 degree, tan 60 degree, tan 75 degree. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, எது நம்மளுக்கு மேட்சாக இருக்கோ அதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்றா கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ 15 கூட பார்த்திங்கன்னா 75, அதாவது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 90 வரணும். அப்போ தான் ஃபார்முலாவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 15ஐயும் 75 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 30ஐயும் 60ஐயும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ tan 15 degree, tan 75 degree. நெக்ஸ்ட்டு tan 30 degree, tan 60 degree. ஸோ tan 45க்கு நம்ம டேரெக்டாக அப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது tan 45 degree, tan 15 degree. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், tan 90 - 15 போட்டுக்கலாம், 75. நெக்ஸ்ட்டு tan 30 அப்படி போட்டுட்டு இந்த 60 என்ன பண்ணிக்கிறேன்னா 90 - 13 போட்டுக்கிறேன். இங்கே tan 45. ஸோ 45க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், நம்ம அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, டேன்னா காட்டுன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ அப்போ tan 90 - θ = cot θ. ஸோ இது tan 15 degree, இது cot 15 degree. tan 30 degree, cot 30 degree. நெக்ஸ்ட்டு tan 45 degree. ஓகே, காட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ டேனோட ரெசிப்ரோக்கல் தான் நம்மளுக்கு காட்டு. ஸோ அப்போ என்ன போட்டுக்கலாம்னா tan 15 × 1/tan 15. நெக்ஸ்ட்டு tan 30 × 1/tan 30. இது tan 45. ஸோ tan 15 கேன்சல், tan 30 கேன்சல். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 × இங்கேயும் நம்மளுக்கு 1 தான், × tan 45ஓட வேல்யூ நம்மளுக்கு 1 தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சருமே நம்மளுக்கு 1 தான் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த் சம் cot θ / tan 90 - θ + cos 90 - θ tan θ secant 90 - θ sin 90 - θ cot 90 - θ cosecant 90 - θ. ஸோ இதில் நம்ம போன சம் வரலாம், நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு தர வேணாம், டேரெக்டாக ஃபார்முலாவே தான் தந்திருக்காங்க. ஸோ ஃபார்முலா அப்படி நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, cot θ, tan 90 - θ நம்மளுக்கு cot θ தான். ஸோ அப்போ அதை cot θன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் cos 90 - θ sin θ, tan θ கொடுத்துருக்காங்க. ஸோ tan θ அப்படி போட்டுக்கலாம். secant 90 - θ, ஸோ secant 90 - θ cosecant θ. இது எல்லாமே ஃபார்முலா நீங்கள் படித்ததாமல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் ஃபார்முலா எப்படி ஈஸியாக இருக்கணும்னு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. sin 90 - θ cos θ, cot 90 - θ tan θ, cosecant 90 - θ secant θ. ஓகே, இப்போ இதில் cot θ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பண்ணும்போது tan θவும் tan θவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்கும், 1 ப்ளஸ், ஸோ ரிமைனிங் இங்கே sin θ × cosecant θன்னு இருக்கும், இங்கே cos θ × secant θன்னு இருக்கும். ஸோ ஓகே, 1 ப்ளஸ் sin θ, cosecant வந்து நம்மளுக்கு சைனோட ரெசிப்ரோக்கல், அதேமாரி secant வந்து காஸோட ரெசிப்ரோக்கல். இப்போ sin கேன்சல், காஸ் கேன்சல். ஸோ மீதி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ், இங்கேயும் நம்மளுக்கு 1 தான் இருக்கும், இங்கே கீழே நம்மளுக்கு டினாமினேட்டர்லேயும் நம்மளுக்கு 1 தான் இருக்கும். ஸோ 1 + 1 = 2. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த சம்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு ஆன்சர் 2 கிடச்சிருக்கு. ஸோ மீதி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நம்பர் 1 தான் கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.